மறைந்த பிரபல இயக்குனர் பாக்யராஜின் கட்சி பெயர் என்ன? இவரது கட்சியிலிருந்து திமுக தாவிய அந்த பிரபலம் யார்? பாக்யராஜ் குறித்து ரஜினிகாந்த் உணர்ச்சி வசப்பட்டு கூறியது என்ன? எதற்காக பாக்யராஜுக்கு ரஜினிகாந்த் தங்க செயின் பரிசளித்தார்? பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் ஜூன் 27 காலமானார். இவருக்கு வயது 73. மாரடைப்பால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிந்தது. இவரது குருவான பாரதி ராஜா கடந்த 10 மறைந்தார். இவர் மறைந்த 17வது நாளில் பாக்யராஜ் காலமாகி இருப்பது சினிமா உலகை மட்டுமில்லை, அவரது ரசிகர்கள், குடும்பத்தினர் என அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவருக்கு பூர்ணிமா என்ற மனைவியும், சாந்தனு என்ற மகனும், சரண்யா என்ற மகளும் உள்ளனர். படங்கள் இயக்குவதை நிறுத்தி கொண்டாலும் சிறிய சிறிய வேடங்களில் நடித்து கொண்டு இருந்தார். சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகள் மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியளித்து வந்தார். பாக்யராஜ் இன்று காலை வாக்கிங் சென்று வீடு திரும்பிய போது நெஞ்சு வலிக்கிறது என்று கூறியிருக்கிறார். உடனடியாக சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனளிக்காமல் அவரது உயிர் பிரிந்தது. பாக்யராஜை திரைத்துறையில் அறிமுகம் செய்து இயக்குனர், நடிகராக உருவாக்கிய இயக்குனர் பாரதி ராஜா கடந்த 10 காலமானார். நேரில் சென்று பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார் பாக்யராஜ். இந்த நிலையில்தான் பாக்யராஜ் இன்று மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார். பாக்யராஜ் திரைத்துறையில் இயக்குனர், நடிகர், வசனகர்த்தா, திரைக்கதை அமைப்பாளர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என்று பல்வேறு துறைகளில் தனது திறமையை வெளிக்காட்டியவர். இருப்பினும் இவருக்கு குரு என்றால் மறைந்த இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா தான். பாக்யராஜ் முதலில் திரைத்துறையில் உதவி இயக்குனராக பணியாற்றியது பாரதி ராஜாவிடம். அவரது 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் பாக்யராஜ். இந்த 3 படங்களிலும் கௌரவ வேடத்திலும் நடித்திருந்தார். அதன் பிறகுதான் பாக்யராஜ் இயக்குனராக அறிமுகமாகி சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தை இயக்கினார். புதிய வார்ப்புகள் படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி இருந்தார். 20க்கும் மேற்பட்ட இயக்குனர்கள், பார்த்திபன், பாண்டியராஜன், ஆர்.பி. உதயகுமார், வி. சேகர் என பல்வேறு பிரபல இயக்குனர்களை உருவாக்கியவர். பாக்யராஜுக்கு இந்தி, ஆங்கிலம் தெரியாது. ஆனாலும் இந்தியில் அமிதாப்பை வைத்து ஏக் ஹை பூல் என்ற படத்தை இயக்கியிருந்தார். இதுவரை தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் 100 படங்களில் நடித்தும் இயக்குனராகவும் பணியாற்றியுள்ளார். 25 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். பாக்யராஜ் 50 ஆண்டு திரைப்பயணத்தை முடித்தமைக்காக அவருக்கு பாராட்டு விழாவும் நடந்தது. அதேபோல் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கிடைத்தது. அவரது திரைப்படங்களைப் போலவே அவரது சொந்த வாழ்க்கையும் அழகான காதல் கதை கொண்டது. 1982 ஆண்டு டார்லிங் 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 என்ற படத்தில் பூர்ணிமாவுடன் நடித்தபோது காதல் மலர்ந்தது. பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக கணவனுக்கு உறுதுணையாக இருந்தவர் பூர்ணிமா. தனது படங்களில் நடித்திருந்த பிரவீனாவை முதல் திருமணம் செய்து கொண்டார் பாக்யராஜ். பின்னர் அவர் உடல்நலக்குறைவால் இறந்தார். இதையடுத்துதான் பூர்ணிமாவை மணந்தார். இந்த திருமணத்திற்கு எம்ஜிஆர் வருகை தந்து திருமாங்கல்யம் எடுத்து கொடுத்தார். பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் கடந்த 1989 ஆண்டில் சொந்தமாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார். மறைந்த முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தற்போதைய முதல்வர் விஜய் கட்சி ஆரம்பித்தது போல் அந்த காலத்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் பாக்யராஜ் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். தமிழக அரசியல் களத்தில் அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அவரால் சினிமாவைப் போல் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை. எம்ஜிஆர் மீது தனி பாசமும் மரியாதையும் வைத்திருந்தவர் பாக்யராஜ். திரைத்துறையில் தனது வாரிசு என்று பாக்யராஜை எம்ஜிஆர் கூறியிருந்தார். பாக்யராஜ் தொடங்கிய கட்சியின் பெயர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமானவர்களில் ஒருவராக பாக்யராஜ் இருந்தார். இதனால் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகள் மற்றும் அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு எம்ஜிஆரின் உண்மையான கொள்கைகளை தொடரப்போவதாக கூறி பாக்யராஜ் இந்த கட்சியை தொடங்கினார். பாக்யராஜ் தொடங்கிய கட்சியின் கொடியில் எம்ஜிஆரின் முகம் பொறிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையத்தால் இக்கட்சிக்கு இருசக்கர வாகனம் சின்னமாக ஒதுக்கப்பட்டது. கட்சி தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பாக்யராஜின் சினிமா புகழால் மக்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது.
பிரச்சாரத்தின் போது கூட கூட்டம் கூடியது. 1989ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் இக்கட்சி சில இடங்களில் போட்டியிட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. தேர்தல் தோல்விக்கு பிறகு பாக்யராஜ் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கினார். பின்னர் மீண்டும் தனது சினிமா பணிகளில் கவனம் செலுத்தினார். அதனால் அவர் தொடங்கிய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் காலப்போக்கில் முழுமையாக கலைக்கப்பட்டது. அதன் பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் அதிமுக மற்றும் பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரங்கள் செய்தார். தனது கட்சியை கலைத்துவிட்டு ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் இணைந்தார். அங்கேயும் நீண்ட காலம் நீடிக்காமல் 2006ஆம் ஆண்டு கலைஞர் முன்னிலையில் திமுகவில் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார். திமுகவிலும் நீண்ட காலம் பயணிக்காத பாக்யராஜ் அரசியலில் இருந்தே ஒதுங்கி நின்றார். கடந்த 2022இல் சென்னையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைமையிலான ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியை பாக்யராஜ் புகழ்ந்து பேசியது சர்ச்சையானது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய பாக்யராஜ், பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணங்கள் சென்றாலும் ஓய்வில்லாமல் நாட்டுக்காக உழைக்கிறார். விமர்சனங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி செவி சாய்ப்பதில்லை. இந்தியாவுக்கு மோடி போன்ற பிரதமர் தான் தேவை. உங்களை விமர்சிப்பவர்களை குறை பிரசவத்தில் பிறந்தவர்கள் என பேசியதால் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார் பாக்யராஜ். பின்னர் இந்த பேச்சுக்கு பாக்யராஜ் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் அவருக்கு சரிவை கொடுத்தது. ஆனால் திரைத்துறை அவரை உச்சியில் வைத்து கொண்டாடியது. திரைக்கதை மன்னன் என்றே கூறலாம். பாக்யராஜ் கட்சியில் இணைந்தவர்தான் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. எம்ஜிஆர் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து அதன் கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றினார். பாக்யராஜ் கட்சியை கலைத்துவிடவே திமுகவில் 1995ஆம் ஆண்டில் சேர்ந்தார் ஏவா வேலு. அதிலிருந்து இன்று வரை திமுகவில் பயணிக்கிறார் ஏவா வேலு. அதன் பிறகு திமுக சார்பில் தண்டராம்பட்டு தொகுதியில் 2001-2006ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வென்றார் ஏவா வேலு. திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் வகையில் 2026 ஜனவரி மாதம் பாக்யராஜுக்கு பிரம்மாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், எஸ்.பி. முத்துராமன், டி. ராஜேந்திரன், பார்த்திபன் உள்பட திரையுலகின் பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டு பாக்யராஜை கௌரவித்தனர். அந்த விழாவில் ரஜினிகாந்த் பாக்யராஜுக்கு மாலை அணிவித்து தங்கச் செயினையும் பரிசாக வழங்கினார். இந்த நிகழ்வு ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனுக்கு மலேசியாவில் 1995இல் செவாலியர் விருது வழங்கப்பட்டது. சென்னை சேப்பாக்கத்தில் பிரம்மாண்ட விழா எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா. அப்போது ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்து பேசியவர் என்பதால் ரஜினிக்கு எதிர்ப்பு இருந்தது. அந்த விழாவிற்கு வந்த தன்னை சிலர் கிள்ளியதாகவும் கல் கொண்டு தாக்கியதாகவும் அப்போது தன்னை காப்பாற்றியவர் பாக்யராஜ் என்று கடந்த ஜனவரி மாதம் நடந்த பாக்யராஜின் 50ஆம் ஆண்டு திரைத்துறை விழாவில் ரஜினிகாந்த் பதிவு செய்தார். ரஜினிகாந்த் நினைவுகளை பகிரும்போது, அந்த பரபரப்பான சூழ்நிலையில் பாக்யராஜ் ஓடி வந்து என்னை பாதுகாப்பாக அழைத்து சென்று போலீஸ் ஜீப்பில் ஏற்ற முயன்றார். ஆனால் அந்த காவலர் ஜீப்பை எடுக்க தயங்கினார். அப்போது பாக்யராஜ், ஜீப் நம்பரை நான் நோட் பண்ணிட்டேன். இவர் பத்திரமாக வீடு போய் சேரவில்லை என்றால் நாளைக்கு பெரிய விளைவை சந்திப்பீர்கள் என்று கடுமையாக பேசியதாக ரஜினி தெரிவித்தார். பாக்யராஜின் அந்த உறுதியான வார்த்தைகளுக்கு பிறகே காவலர் ஜீப்பை இயக்கி ரஜினியை பத்திரமாக அவரது வீட்டில் கொண்டு சேர்த்ததாக மேடையில் பகிர்ந்த ரஜினி மிகுந்த நெகிழ்ச்சியுடன் பேசினார். அவரது பேச்சு நிகழ்வில் கலந்து கொண்ட பலரையும் உணர்ச்சி வசப்பட வைத்தது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.